இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு கட்சியை சிண்டிகேட் போட்டு கொள்ளையடிக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மக்களே? நம்ம நாட்டுல பதவிக்கு வர அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நேர்மையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு தான் பதவியை ஏத்துக்கிறாங்க. அப்படி சத்தியம் பண்ணவங்க எல்லாருமே நேர்மையா இருக்காங்களா? இதே காஞ்சிபுரத்தோட உலக பெருமை நம்ம பட்டும் கைத்தறி துணியும் அதை தயாரிச்சு கொடுக்கிற கைத்தறி நெசவாளர்களும் தான். காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும். ஆனா அதை தயாரிச்சு கொடுக்கிற நெசவாளர்கள் நிலை என்ன தெரியுமா? வறுமை, துன்பம், கந்துவட்டி கொடுமை. பட்டு கைத்தறிக்கு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு, பருத்தி கைத்தறிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. சுமார் 40,000 பேர் அதில் உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அது போக சாய தொழில், தறிப்பட்டறை தொழில் இதை நம்பி 40,000 குடும்பங்கள் இருக்கு. ஆனா அவங்களோட ஒரு நாள் கூலி எவ்வளவு தெரியுமா? வெறும் 500 ரூபா தான்.